Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோல நம்ம அக்டோபர் 28 to அக்டோபர் 31 வரையிலான current affairs ரிலேட்டடான practice question solve பண்ணலாம். First question, consider the following statements. First statement என்ன சொல்லுதுன்னா, the Economic Advisory Council to the Prime Minister is a statutory body constituted to give advice on economic and related issues to the government of India, specifically to the Prime Minister அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, ரைட்? அது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பும் இல்லை, அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அமைப்பும் இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வ்ஸ் அஸ் தி நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங், பிகாஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ் இட்ஸ் தி நித்தி ஆயோக் தட் ஆக்ட்ஸ் அஸ் தி நோடல் ஏஜென்சி, ரைட்? ஸோ இங்கே ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ லுக் அட் திஸ், EAC to the Prime Minister is a non-constitutional, non-statutory and independent body. So for administrative, logistic, planning and budgeting purposes, Niti Aayog acts as the nodal agency. ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதை ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 7 member பாடி இன்க்ளூடிங் தி சேர்பர்சன். ஸோ இதில் ரீசெண்டாக 3 பேரை ஆட் பண்ணி ரீகான்ஸ்டியூட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணதுனால இது நியூஸில் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சம்பவ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இஸ் அ மாஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அண்டர், ஸோ இட்ஸ் அ மாஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான அந்த அமைச்சகத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இந்த சம்பவ் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இட் கிரியேட்ஸ் அவேர்னஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் ஆர் ITIs ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ரைட்? ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், குறிப்பாக என்டர்பிரனர்ஷிப், தொழில் முனைவோராக அவங்கள மாற்றுறதுக்காக அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த சம்பவ் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு கீழே தொழில் முனைவோராக மாறினா அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது, அதனால் அவங்க அடையக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத அந்த மாணவர்கள்ட்ட கொண்டு சேர்க்கும் விதமாக தான் இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமை இந்த மினிஸ்ட்ரி வந்து நடத்துது. தேர்ட் கொஸ்டின், விச் அமங் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட், ரைட்? ஸோ இந்த ஃபோரத்தினுடைய ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் அப்படிங்கிற ஃபோரத்தினுடைய மெம்பர்ஸ் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சைனா, ரஷ்யா. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே தே ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட். ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் இஸ் அ ஃபோரம் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2005. ஸோ இது வந்து இந்த இந்தோ பசிபிக் ரீஜன், ரைட்? இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. இதில் ஆசியான் நாடுகள், ஆசியான் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த 10 நாடுகளும் இதில் உறுப்பினர்களாக இருக்குது. ப்ளஸ் ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், இந்தியா, நியூசிலாந்து, ரிபப்ளிக் ஆஃப் கொரியா, தட் இஸ் சவுத் கொரியா, ரஷ்யா, USA, ரைட்? ஸோ நான் இங்கே வந்து ஒரு நிமோனிக் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஆசியான் கண்ட்ரீஸை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மலேசியா, இந்த B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரூனை, இந்த B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் the oldest name of Myanmar, that is Burma. S stands for Singapore, I stands for Indonesia, P stands for Philippines, L for Laos, C Cambodia, Thailand, Vietnam. ஸோ இந்த 10மே வந்து ஆசியான் கண்ட்ரிஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி இந்த நிமோனிக்கை ஞாபகம் வச்சுருக்கலாம் அப்படின்னா, MBBS கிராஜுவேட் இஸ் வாட்சிங் IPL கிரிக்கெட் ஆன் டிவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இப்போ இந்த சமீபத்தில் 16வது ஈஸ்ட் ஏசியன் சமிட் அந்த கூட்டமைப்பினுடைய கூட்டம் வந்து நடந்தது. ஸோ இது வந்து விர்ச்சுவலாக தான் நடந்தது அண்ட் இட்ஸ் ஹோஸ்டட் பை ப்ரூனை. இந்த மீட்டிங்கினுடைய சேராகவும், தட் மீன்ஸ் தலைவராகவும் இந்த ஆசியான் நாடு தான் இருந்தது, ப்ரூனை, ரைட்? இது வந்து ஒரு ஆசியான் நாடுகளை மையப்படுத்தின ஒரு ஃபோரம் இது. ஸோ அதனால் எப்போவுமே அந்த லீடர்ஷிப் பொசிஷனை வந்து ஒரு ஆசியான் கண்ட்ரி தான் வகிக்கும். ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஆர் தி ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பெரியார் ரிவர், ரைட்? ஸோ முதிரப்புழா,
முல்லையார், பாரதப்புழா அண்ட் செர்தோனி. ஸோ இங்கே 4 ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முதிரப்புழா, முல்லையார், செருதோனி இந்த 3மே வந்து தே ஆர் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் பெரியார் ரிவர். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி 1, 2 அண்ட் 4 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பாரதப்புழா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தி ட்ரிபியூட்ரி ஆஃப் பெரியார் ரிவர். பெரியார் ரிவருங்கிறது கேரளாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஒரு நதி. ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் வந்து பாரதப்புழா. ஸோ சமீபத்தில் முல்லை பெரியார் அணை விவகாரம் நியூஸில் இருந்ததுனால இந்த கேள்வி இங்கே இருக்குது. ஸோ பெரியார் ரிவர் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர் இன் தி ஸ்டேட் ஆஃப் கேரளா வித் a length of 244 kilometer. It is also known as the lifeline of Kerala, right? ஸோ ஏன்னா நிறைய நிலப்பரப்பை வந்து இரிகேட் பண்ணுறதும் அங்கே குடிநீர் ஆதாரமாக இருக்கிறதும் இந்த நதி தான். ஸோ அதனால தான் அதை லைஃப் லைன் ஆஃப் கேரளா. இன்னொன்று வந்து ஒரு வற்றாத நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ட்ரிபியூட்ரிஸ் பார்த்தீங்கன்னா முதிரப்புழா, முல்லையார், செருதோனி, பெஞ்சான்குட்டி அண்ட் எடமலையார். ஸோ இந்த 5மே வந்து தே ஆர் தி மெயின் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் பெரியார். இந்த பெரியார் நதியினுடைய குறுக்காக தான் அந்த முல்லை பெரியார் அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். த சேஞ்சிங் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் 2021 report is released by. So this report is released by World Bank. Fine. ஸோ இந்த ரிப்போர்ட் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுதுன்னா, இட் ட்ராக்ஸ் தி வெல்த் ஆஃப் 146 countries between 1995 and 2018, ரைட்? ஸோ இந்த பீரியடில் நாடுகளுடைய செல்வம் எப்படி இருந்திருக்கு, அந்த செல்வ வளம் வந்து எப்படி இருக்குது, வளர்ந்துருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட்டினுடைய நோக்கம். ஸோ இந்த ரிப்போர்ட் சில அவுட்கம்ஸை நமக்கு கொடுக்குது. ஒன்று வந்து இட் மெஷர்ட் தி எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் நேச்சுரல் கேபிட்டல். ஸோ நேச்சுரல் கேபிட்டல் இயற்கை வளம், ஸோ அதை எப்படி அந்த நாடு பயன்படுத்துது, அப்புறம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனித வளம். ஸோ இந்த இயற்கை வளத்தையும் மனித வளத்தையும் பயன்படுத்தி என்ன மாதிரியான வளங்களை வந்து அந்த நாடு உருவாக்குறது தான் ப்ரொடியூஸ்டு கேபிட்டல். அப்புறம் வந்து நெட் ஃபாரின் அசெட், அந்த நாடு வந்து ஃபாரின் கரன்சி, கோல்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு சொத்தை வச்சிருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் வெல்த், ஸோ இந்த பீரியடில் வந்து ஒட்டுமொத்தமாக நாடுகளுடைய செல்வ வளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குது. இப்போ வந்து வளர்ந்த நாடுகள், அப்புறம் வந்து வளரும் நாடுகள், இல்லை வந்து ரொம்ப பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது இந்த வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய டெவலப்டு கண்ட்ரிஸ்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளுக்கும் இடையில் நிறைய கேப் இருக்குது. அதே மாதிரி வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளுக்கும் பின்தங்கிய நாடுகளுக்கும் இடையிலையும் நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து நிறைய சுரண்டல் நடந்திருக்கு, அன்சஸ்டைனபிள் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்திருக்கு. அப்புறம் வந்து கலெக்டிவ் ஆக்ஷன் இல்லை, நாடுகளுக்கு இடையில் ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. ஸோ அவங்க வந்து சேர்ந்து செயல்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து இந்த ரிப்போர்ட் முன் வச்சிருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நிமோனோகாக்கல் டிசீஸ் இஸ் அ குரூப் ஆஃப் டிசீசஸ் காஸ்ட் பை அ பாக்டீரியம் கால்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நிமோனோகாக்கல் டிசீஸ் can occur in multiple organ systems causing pneumonia, meningitis, sepsis, etc. So இந்த pneumococcal disease வந்து it occurs in multiple organs, right? So அது வந்து நிமோனியாவை ஏற்படுத்தும். meningitis, ஸோ நம்முடைய மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் meningitis அதை ஏற்படுத்தும். அப்புறம் இரத்தத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய இந்த செப்சிஸ் அப்படிங்கிற நிலையும் இது ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தெர் இஸ் நோ நோன் வேக்சின் டெவலப்ட் அகெயின்ஸ்ட் நிமோனோகாக்கல் டிசீஸ் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ வேக்சின் வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குதுன்னா, ஸோ ரீசெண்டாக தான் நம்முடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி இட் லான்ச்டு அ நேஷன் வைட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் pneumococcal 13-valent conjugate vaccine, that is PCV, with an aim to reduce under 5 mortalities caused due to pneumonia. ஸோ இந்த pneumococcal அந்த பாக்டீரியா வந்து இட் காசஸ் நிமோனியா. ஓகே, ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் இந்த வேக்சின் ஆக்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமுக்கு கீழே நம்முடைய நாடு அளவில், ரைட், ஸோ நேஷன் வைடாக அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே
சில பாக்கெட்ஸில் மட்டும் சில பகுதிகளில் மட்டும்தான் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அது யூனிவர்சலாக நம்ம நாடு முழுவதும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய பயன்பாட்டை அதிகரிச்சிருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் வேக்சின் இஸ் இன் நியூஸ் அண்ட் திஸ் டிசீஸ் இஸ் இன் நியூஸ். So it was the first time in the country that this vaccine PCV would be available for universal use. So இந்த universal immunization programக்கு கீழே ஏற்கனவே நேஷன் வைடு இம்யூனைசேஷன் வந்து நடந்துட்டு இருக்குது against this 10 diseases. ஸோ டிப்தீரியா, பெர்டிசிஸ், டெட்டானஸ், போலியோ, மீசில்ஸ், ருபெல்லா, அப்புறம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் சைல்ட்ஹுட் டியூபர்குலோசிஸ், ரோட்டாவைரஸ் டயரியா, ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் மெனிஞ்சைட்டிஸ் அண்ட் நிமோனியா காஸ்டு பை திஸ் ஹிமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி. ஸோ இப்போ வந்து இதுக்கு கூட ஒரு வேக்சினை கூட ஒரு டிசீஸை கூட ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் திஸ் நிமோனியா காஸ்டு பை திஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஃபைன். ஸோ அதுதான் இந்த பிசிவி வேக்சின் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு சமுத்ராயன் மிஷன் கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாஸ் first unique manned ocean mission. So it's a manned ocean mission for deep ocean exploration and mining of rare minerals அப்படின்னு சொல்லுது. இது கரெக்ட், ரைட்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, this mission is a part of deep ocean mission launched by Ministry of Science and Technology அப்படின்னு சொல்லுது. This is wrong because the Samudrayan mission is a part of deep ocean mission, but it's launched by not by this Ministry of Science and Technology, it's by Ministry of Earth Sciences. Okay, so inga option A one only அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ சமுத்ராயன் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் யூனிக் மேன்ட் ஓஷன் மிஷன். தட் மீன்ஸ் நம்ம வந்து மனிதர்களை கடலுக்கு அடியில் சென்ட் பண்ண போகிறோம், டீப் சீக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி சென்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 3 பேரை நம்ம இந்தியாவிலே உள்நாட்டிலே தயாரான ஒரு சப்மர்சிபிள் வெஹிக்கிள் இருக்குது. அதுக்கு மத்ஸ்யா 600 அப்படின்னு சொல்லி நெய்ம் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ இது வந்து ஏன் 600 அப்படின்னா, இது 600 மீட்டர்ஸ் டெப்த்துக்கு உள்ளாடி போய் நிறைய ஆய்வுகளை அவங்க மேற்கொள்ள போகிறாங்க. குறிப்பாக நம்முடைய இந்தியன் ஓஷன் பேசினில் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ், கேஸ் ஹைட்ரேட்ஸ் மாதிரியான எனர்ஜி ரிச் ரிசோர்ஸஸ் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு மிஷனாக தான் இது இருக்க போகுது. ஸோ இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் இப்போ இதை வந்து இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ நம்ம பொதுவாக வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய சப்மரீன்ஸ் எல்லாமே ஒரு 200 மீட்டர்ஸ் வரைக்கும் தான், அந்த 200 மீட்டர்ஸ் டெப்த்தில் தான் ட்ராவல் பண்ணும். பட் இந்த சப்மர்சிபிள் வெஹிக்கிள் அப்படிங்கிறது 600 மீட்டர்ஸ் வரைக்கும் போய் டீப் சீயை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு மிஷன். ஸோ இதனால தான் இது ரொம்ப அறிவியல் பூர்வமாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆய்வு முயற்சி, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். United Nations Security Council Resolution, UNSC Resolution 2601, sometimes seen in the news recently. So in the resolution வந்து it strongly condemns attack against schools, children and teachers. ஸோ உலக நாடுகளில் சில நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனை நடக்கும்போது அங்கே போர்கள் நடக்கும், இல்லை 2 குரூப்ஸுக்கு இடையில் வந்து ஆர்ம்டு அட்டாக்ஸ் நடக்கும், ரைட்? ஸோ ஆயுதமேந்திய போராட்டம், கிளர்ச்சி நடக்கும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், குறிப்பாக குழந்தைகளை இல்லை ஆசிரியர்களை முன்வைத்து எந்த விதமான தாக்குதல்களும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டம்னேஷனை இந்த ரெசல்யூஷன் கொடுக்குது. முதல் தடவையாக இந்த ஒரு ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய நாடுகளில் எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கால் ஃபார் பண்ணக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் இது. So look at this. The UNSC resolution is a unique first of its kind resolution unanimously. எல்லா நாடுகளுமே அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய 15 உறுப்பு நாடுகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. So in order to condemn attacks against schools, children and teachers and immediately safeguard the right to education. So இதை இந்தியாவும் ஆதரிச்சிருந்தது. இந்தியாவும் இப்போ நான் பர்மனன்ட் மெம்பர் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுது. அடுத்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் SIPRI, since 2010 Russia has been the source of nearly 2/3 of all Indian arms imports, right? ஸோ இந்த அமைப்பு வெளியிடக்கூடிய ரிப்போர்ட் படி 2010 இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய ஆயுதங்களில் ஏறக்குறைய 3/2 பங்கு
ரஷ்யாவிலிருந்து பெறப்படுகிறது, இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது கரெக்ட் ஆக்சுவலி, ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரஷ்யா ப்ரொவைட்ஸ் ஒன்லி நான் லீத்தல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி. ஸோ அதாவது ரொம்ப லீத்தலான உயிர் சேதம் விளைவிக்கக்கூடிய பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்களை ரஷ்யா ப்ரொவைட் பண்ணுறதில்ல அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அண்ட் யூஎஸ் ப்ரொவைட்ஸ் ஹை அண்ட் டெக்னாலஜி வெப்பன். ஸோ இந்தியாவுக்கு அந்த மாதிரியான உயிர் சேதம் விளைவிக்கக்கூடிய ஆயுதங்களை தரக்கூடியது வந்து யூஎஸ் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆக்சுவலாக இது ராங். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ யூஎஸ் தான் இட் ப்ரொவைட்ஸ் ஒன்லி நான் லீத்தல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி. ரஷ்யா ப்ரொவைட்ஸ் ஹை அண்ட் டெக்னாலஜி வெப்பன்ஸ், ரைட். ஸோ இங்கே வந்து இந்த கொஸ்டின் இட் ஆஸ்க்ஸ் ஃபார் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்குது. அப்போ இங்கே ஆப்ஷன் B2 ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன்னா அதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட், ரைட். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருந்தது, மிலிட்ரி பேலன்ஸ் 2021, ரைட். ஸோ அந்த ரிப்போர்ட் படி ஸோ இந்தியாட்ட இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களில் பெரும்பகுதி வந்து ரஷ்யாவிலேருந்து வந்தது, இல்லை வந்து ரஷ்யா டிசைன் பண்ண எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மிலிட்ரி பேலன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ரிலீஸ்டு பை திஸ் இன்ஸ்டிடியூட், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ அது 171 நாடுகளில் உள்ள அந்த நாடுகளுடைய அந்த இராணுவ தளவாடங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறது தான் இவங்களுடைய நோக்கம். ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி வந்த இந்த சிப்ரியினுடைய ஆய்வின்படி 2010 நம்ம அதிகமாக ரஷ்யாட்டேருந்து தான் நிறைய ஆயுதங்களை இறக்குமதி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது, ஒரு தகவலை நமக்கு கொடுக்குது. ஸோ இதில் ரஷ்யாவும் யூஎஸும் ரெண்டுமே நமக்கு மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் தான். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது யூஎஸ் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஒன்லி நான் லீத்தல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி. நம்ம மேஜராக என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நிறைய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் தான் யூஎஸ்டேருந்து வாங்கியிருக்கிறோம். பட் ரஷ்யாட்டேருந்து தான் மிசைல்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போ பிரம்மோஸ் மிசைலாக இருக்கட்டும், இப்போ இனி ப்ரொக்யூர் பண்ண போகிற S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஹை எண்ட் டெக்னாலஜியை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது ரஷ்யாவாக இருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபைனல் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The US and Japan are the biggest shareholders of Asian Development Bank, that is ADB. This statement is correct. Second statement பாருங்க, China and India are the biggest shareholders of Asia Infrastructure Investment Bank. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் C both 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஏன் நியூஸில் இருந்ததுன்னா இந்த ரெண்டு வங்கிகளும் இது ரெண்டுமே மல்டிலேட்ரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் ஏஷியா. ஸோ அப்போது நம்முடைய இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அப்ளைட் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வங்கிகள்லையும். ஸோ எதுக்காகனா COVID-19 வேக்சின்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இட்ஸ் மணிலா பேஸ்ட், பிலிப்பைன்ஸினுடைய மணிலாவில் தான் என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் யூஎஸும் ஜப்பானும். ஸோ இந்த AIIB, ரைட், அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் பீஜிங், அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பீஜிங். அதில் சைனாவும் இந்தியாவும் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ், ரைட். ஸோ இந்த பேங்க்ஸ் ரெண்டுமே வந்து they will consider the loan. ஸோ the ADB வந்து இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு lend around $1.5 billion and AIIB around $500 million. ஸோ கவர்மெண்ட் வந்து government of India it's going to purchase vaccine under this initiative, Asia Pacific Vaccine Access Facility Initiative, right. இவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் இன்னும் அதிகமான கேள்விகளை இங்கே சால்வ் பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடையும் கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.